அனைவருக்கும் வணக்கம். சத்தியோதயம் புத்தகத்தில் நிலையான நினைவு சத்தியோதயம் புத்தகத்தில் நிலையான நினைவு அப்படிங்கிற தலைப்புல பாபுஜி மகராஜ் நமக்கு அளித்துள்ள செய்திகளை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். நிலையான நினைவை வளர்த்துக் கொள்வதற்கான வழிகள் அப்படின்னு பாபுஜி வழங்கிய வழிகள்ல ரெண்டு படிகளை நம்ம பார்த்தோம். முதல் படி, ஒவ்வொரு நாளும் உறங்க போகும் முன் கடமை பாதையில் எனக்கு வழிகாட்ட வேண்டும், ஆதரவு தர வேண்டும் அப்படின்னு மனமுருகி பிரார்த்திக்கணும் அப்படிங்கிறது முதல் படி அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது படியாக நேத்திக்கு நம்ம பார்த்தது, நம்முடைய எல்லா செயல்களையும் மகோன்னதமான மாஸ்டரால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட தெய்வீக கடமை அதன் ஒரு பகுதி என கருதி நடத்த வேண்டும். இது ரெண்டும் நம்ம பார்த்த ரெண்டு விஷயங்கள். பார்த்த மட்டும் அல்ல, நம்ம 2 நாளாக நம்முடைய வாழ்நாள் செயல்பாடுகள்ல அன்றாட செயல்கள்ல நம்ம பயன்படுத்தி பார்த்திருக்கிற விஷயங்கள். முதல்ல கடமை பாதையில் எனக்கு வழிகாட்ட வேண்டும்னு பிரார்த்திக்கிறதன் மூலமாக இதயம் விழிப்படையும். மாஸ்டருடைய ஒரு கருணையால அவரால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு தெய்வீக கடமை என்று நம்முடைய ஒவ்வொரு செயலையும் நினைத்து கொண்டு நடந்தால் இடையறாத ஒரு எண்ண தொடர்பு நமக்கும் மாஸ்டருக்கும் இடையில ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த 2 விஷயங்களையும் நம்ம அனுபவிச்சு பார்த்திருக்கோம். இன்னைக்கு தொடர்றோம். சேவையும் தியாகமும் தான் நாம் ஆன்மீக கோயிலை கட்டுவதற்காக பயன்படுத்தும் 2 முக்கியமான கருவிகள். அதற்கு அன்புதான் அடிப்படையான ஆதாரம். எந்த சேவையையும் தன்னலம் கருதாது செய்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். சக மனிதர்களுக்கு செய்யும் சேவையை சுயநல நோக்கம் இல்லாமல் செய்தோமேயானால் அதுவே தெய்வத்திற்கு செய்யும் உண்மையான சேவையா. இந்த இடத்த அடிக்கடி நிறைய இடத்துல நம்ம கோட் பண்ணியிருக்காங்க. ஆன்மீக கோயிலுக்கு அடிப்படை சேவை தியாகம். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வேண்டிய அந்த 2 விஷயங்களும் என்ன அப்படின்னா, இந்த முதல் நாள் சொல்லப்பட்ட அந்த கடமை பாதை அப்படிங்கிறது இதய மண்டலத்துல பயணம் பண்ற ஒருத்தருக்கு தேவையான ஒரு கருத்து அப்படின்னும், அடுத்தது மாஸ்டரால் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட தெய்வீக கடமைங்கிற நினைப்பு இதய மண்டலத்துடைய மேல் பகுதி அல்லது மனமண்டலத்தினுடைய கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6வது புள்ளி 7வது புள்ளிகள்ல பயணம் பண்றதுக்கான ஒரு மனோநிலை அப்படின்னும் நம்ம வர்ணிக்கலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒருவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளுக்காக அவரை நாடி நிற்கிற அந்த தன்மை அப்படிங்கிறது இதய மண்டலத்தின் பெயர். அதே ஒருவரை எஜமானனாகவும் தன்னை அடிமையாகவும் கருதுவது அப்படிங்கிறது 6வது 7வது புள்ளிகளுக்குரிய ஒரு தன்மை. இந்த 2வது குவாலிட்டியை தான் நேத்திக்கு சொன்ன அந்த மெத்தட்ல சொல்றேன். ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னன்னா, எஜமான அடிமைங்கிறப்ப வேலைங்கிற ஒரு கான்செப்ட் வருது. தெய்வீக கடமை, அதை நான் செய்யறேன் அப்படின்னு. அந்த வேலைங்கிற கான்செப்ட்ல இருந்து சேவைங்கிற கான்செப்டுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது ஒரு 3வது கடமை. இது பரபிரம்மாண்ட அதுக்கும் அதுக்கு அடுத்து பிரபன்னா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கும் உள்ள ஒரு கண்டிஷன். ஸோ அவர் சொல்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, வெவ்வேறு உயர்நிலை மையங்களுடைய பிரதிபலிப்பாகவும் நம்மளுடைய உணர்வு இருக்கிறதுக்கு படிப்படியா கொண்டு வர. ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவலா பார்த்தா அதுக்கான ரீசன்ஸ் இருக்கு. பாபுஜி ஏன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு. சைக்கலாஜிக்கலா பார்த்தா அதுக்கான ரீசன்ஸ் இருக்கு. சாதாரண நடைமுறை வாழ்க்கையில கடைபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கான காரணங்கள். அதனால இவையெல்லாம் மிக அழகாக கோர்க்கப்பட்ட விஷயங்கள். சரி, இப்ப இங்க வந்தோம்னா சேவை தியாகம் இவைதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டெம்பிளுக்கான பேஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த சேவைங்கிற கான்செப்டை நான் எப்படி கொண்டு போறது
இது தவறாக புரிந்து கொண்ட நிறைய பேர் தான் என்ன பண்றாங்க, மக்கள் சேவையில இறங்குறாங்க. மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு இறங்குறாங்க. அல்லது பொது வேலையில ஈடுபடுறது, அதுதான் கடவுளுக்கு செய்யற தேவை. கடவுள் தொண்டுனா போய் ஆசிரமத்தை கூட்டுறது, மாஸ்டருக்கு தொண்டு செய்யறதுன்னா ஆசிரமத்தை கிளீன் பண்றது. அல்லது சாதாரண மக்களா இருந்தா கோயிலுக்கு சேவை செய்யறது தான் கடவுள் சேவைன்னு நினைக்கிறாங்க. ஆனா பாபுஜி சொல்றாரு, சக மனிதர்களுக்கு செய்யும் சேவையை சுயநல நோக்கம் இல்லாமல் செய்தோம் என்றால் அதுவே தெய்வத்திற்கு செய்யும் உண்மையான சேவையாகும். அப்ப நம்ம சர்வீஸ் அப்படிங்கிற மேட்ருக்கு நம்ம போறோம் அப்படின்னா அதை நம்ம எங்கேயோ போய் தேடி செய்ய வேண்டியதில்லை, இங்க இருந்தே ஆரம்பிக்க முடியும். அதுக்கான வழி என்ன, அததான் சொல்றாரு அடுத்து. அன்றாட வாழ்க்கையில் நாம் வழக்கமாக செய்யும் பணி எதுவாக இருந்தாலும் அது நம் சக மனிதர்களில் சிலருடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அவர்கள் நமது குழந்தைகளாகவோ சிநேகிதர்களாகவோ உறவினர்களாகவோ இருக்கலாம். அப்படி நாம் ஒரு வேலை செய்யும் பொழுது கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோ ஒரு ஆத்மாவிற்காக உண்மையில் சேவை செய்கிறோம், நமக்காக அல்ல என்று நினைக்க வேண்டும். இப்ப 3வது டிப்ஸுக்கு வராரு. இப்படி நினைப்பதன் மூலமாக வழக்கமான தினசரி வேலையை செய்வதில் வெளிப்படையாக நாம் ஈடுபட்டிருந்தாலும் உண்மையில் நாம் சேவை என்னும் பாதையை பின்பற்றுபவர்களாக இருப்போம். நம்முடைய அன்றாட வேலைகளையே நாம் சேவையாக மாற்றலாம் அப்படின்னு சொன்னார். அப்ப தன்னலம் கருதாமல் மற்றவர்களுக்கு சேவை வேலை செஞ்சோம்னா அதுவே சேவைன்னு சொன்னார். அதுக்கு என்ன மாதிரியான மனோபாவம் வேணும்? இந்த அடிக்கடி மாஸ்டர் சொல்றது 5% பயிற்சி, 95% மனோபாவம். அந்த 95% பத்தி தான் பாபுஜி பேசுறார். நீங்க வேலை செய்யுங்க, யாருக்காக வேணாம். உங்க குழந்தைக்கு காலையில எழுந்து குழந்தைய குளிப்பாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற வேலையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய மகனுக்கு வரன் தேடுற வேலையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதோ ஒரு உதவி செய்து கொடுக்குறது. நம்ம சுத்தி வளைஞ்சு பார்த்தோம்னா இதுதானே செஞ்சிட்டு இருக்கோம். நம்மளுடைய குடும்பம், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய குழந்தைகள், அதை தாண்டி போனோம்னா அதுக்கப்புறம் நம்முடைய அலுவலக வேலை. இதுதான் நம்முடைய வேலையாகவே இருக்கு. அலுவலகத்துக்கு செஞ்சா சம்பளத்துக்கு செய்யறோம்னு நினைக்கிறோம், மனைவிக்கு செஞ்சா என்னுடைய மனைவிக்கு செய்யறேன்னு நினைக்கிறேன், என்னுடைய குழந்தைக்கு செய்யறேன் அப்படின்னு. பாபுஜி என்ன சொல்றாரு, நீங்க இப்படி செய்யும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு விதமான ஒரு அணுகுமுறை இருக்கு. அப்ப ஒரு இடத்துல நீங்க வேலைங்கிற கான்செப்டுக்கு போறீங்க, ஒரு இடத்துல பற்றை வளர்த்து கொடுத்தீர்கள். அதற்கு பதிலாக எல்லா விஷயத்தையும் செய்யும் பொழுது யாருக்கு எது செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு காசுக்காக செய்தாலும் சரி, அல்லது தன்னுடைய குழந்தைங்கிறதுக்காக செய்தாலும் சரி, என்னுடைய உறவினர்ங்கிறதுக்காக செய்தாலும் சரி, அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு மாஸ்டருடைய ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட அல்லது கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆன்மாவிற்காக நான் சேவை செய்கிறேன். இது என்னுடைய குடும்பத்துக்காக அல்ல, என்னுடைய கணவனுக்காக அல்ல, என்னுடைய மனைவிக்காக அல்ல, என்னுடைய குழந்தைக்காக அல்ல, இவர் கடவுளின் சிருஷ்டி. அப்ப இதுக்கு நான் வேலை செய்யறேன் அப்படிங்கும் பொழுது என்னுடைய எந்த ஒரு வேலையும் யாருக்காக ஆயிடுது அப்படின்னு பார்த்தா அது நேரடியாக கடவுளுக்காக ஆகிவிடுகிறது. அது நேரடியாக மாஸ்டருக்காக ஆகிடும். மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தை உருவாக்கி சிருஷ்டிச்சு காப்பாத்திட்டு வருது. என்ன சார் மாஸ்டர் இப்பதானே வந்தாரு, உலகம் எப்பயிருந்து இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த மாஸ்டருங்கிற தன்மை தான் இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆதாரமா இருக்கிற தன்மை. அந்த தன்மையை இப்ப இருக்க ஒருத்தர் தனக்குள்ளார வாங்கி வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். உண்மையான மாஸ்டர் என்பவர் கடவுள் தான், அல்லது கடவுள் தான் உண்மையான மாஸ்டர்னு பாபுஜி நமக்கு சொல்லிப்பார். அதனால அந்த கான்செப்டுக்குள்ளார இப்ப நம்ம போக வேணாம். பட் பாபுஜி சொல்ற நிலையான நினைவுக்கான 3வது வழி, கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஏதோ ஒரு ஆன்மாவிற்காக நான் உண்மையில் சேவை செய்கிறேன், எனக்காக அல்ல. இந்த இடத்துல கூட நான்கிற வார்த்தை போடாம நாம் அப்படிங்கிற வார்த்தையையும் நமக்காக அப்படிங்கிற வார்த்தையையும் கொண்டு வர்றார்.
ஏன்னா நிலையான நினைவுகள் வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இந்த நானை மறக்கிறதுக்கான வழிதான் இது எல்லாம். அகங்கார வளையங்களை தாண்டறதுக்கான வேலையை தான் பாபுஜி நிலையான நினைவு மூலமாக கொடுக்கிறார். அடுத்த வழியாக என்ன செய்யறாரு இந்த இடத்துல சொல்லும் பொழுது 3வது டெக்னிக் வந்து, இந்த மாதிரியான ஒரு மனோபாவத்துக்கு வாங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஒரு வெளிப்படையாக நீங்க வேற வேலையில ஈடுபட்டு இருந்தாலும் சேவை என்ற பாதையை பின்பற்றுபவர்களாகவே ஆகிறீர்கள். பொதுவாக வாழ்க்கையில் நாம் செய்யும் அநேக வேலைகள் நம் குழந்தைகளுக்கும் அன்பிற்குரியவர்களுக்கும் வாழ்க்கை வசதி ஏற்படுத்துவதுடன் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய குழந்தைகளை மாஸ்டருடைய குழந்தைகள், நம்முடைய பொறுப்பில் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க என் பொறுப்புல அவர் கொடுத்திருக்கிறதுனால கடமை உணர்ச்சியோடு அவர்களை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று கருதி நடந்தால் நாம் யாருக்கு வேலை செய்கிறோம்? கடவுளின் குழந்தைகளுக்கு வேலை செய்கிறோம். இதன் மூலமாக நாம் கடவுளுக்கே சேவை செய்பவர்கள் ஆகிறோம். அப்ப எனக்கு என்னுடைய எல்லா உறவுகளையும் என்னிடம் மாஸ்டரால் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளாக நினைச்சு நான் வேலை செய்யும் பொழுது நான் யாருக்கு சேவை செய்கிறேன்? மாஸ்டருக்கு சேவை செய்கிறேன். ஸோ அடுத்து அதையே கொஞ்சம் இன்னும் ஷைன் பண்றார். முதல்ல வந்து கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆன்மாவுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னாரு. இது பொதுவா எல்லாருக்கும் ரொம்ப நெருங்கின வட்டத்துல இருக்கிறாங்க இல்லையா, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிற இடத்துல இருக்கிறவங்கள அவங்கள எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இன்னும் ஒரு படி மேல போய் இவர்கள் கடவுளால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகள், மாஸ்டருடைய குழந்தைகள், இவங்க வந்து என்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க, இவங்க மாஸ்டருடைய சொத்து என்கிட்ட கொடுத்து என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. நான் ஒரு ட்ரஸ்டி, நான் வந்து இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர். அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்துக்கு நாம் வர வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக நாம் மாஸ்டருக்கே சேவை செய்பவர்கள் ஆகிறோம். அப்ப குடும்ப வாழ்க்கையில நாம் செய்யற எல்லா விஷயங்களையும், வீட்டுல செய்யற சமையல்ல இருந்து, பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுல இருந்து, அல்லது ஏதோ ஒரு முக்கியமான பணிக்காக நம்ம வீட்டுல இருக்கவங்கள வெளியூருக்கு கூட்டிட்டு போறதா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வேலையெல்லாம் மாஸ்டரால் என்னிடம் பராமரித்து பாதுகாக்க ஒப்படைக்கப்பட்டவர்களுக்காக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது வந்து இப்படி நம்ம நினைக்கும் பொழுது மீண்டும் நம்ம டைரக்டா இன்டைரக்டா மாஸ்டருக்கு சேவை செய்யற எண்ணத்திற்கு வர ஆரம்பிக்கிறோம். இதனால் என்ன நல்லது அப்படின்னு கேட்டா, பற்று போயிடுது. இப்ப நிறைய பேரு வந்து முதுமை காலத்துல சொல்றது என்னன்னா, நான் உனக்காக அதை செஞ்சேன், என்னை திரும்பி கூட பார்க்கல, நான் இதற்காக இதை செஞ்சுதான் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பேரண்ட்டும் தன்னுடைய குழந்தைகளுக்காக மிகப்பெரிய தியாகங்களை வாழ்க்கையில பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து நம்ம நிறைய பாக்குறோம். சாப்பிடாம குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது, தான் நல்ல ட்ரெஸ் எடுத்துக்காம குழந்தைக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, தன்னுடைய வேலையவே வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அந்த காசை எடுத்து வச்சு பையனுக்கு வேலை வாங்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் மனம் கட்டுறது நிறைய அப்பாக்கள் இருக்கிறாங்க, நிறைய அம்மாக்கள் இருக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னா, தன்னுடைய குழந்தை என்கின்ற பற்று இருக்கிறது, ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. இந்த பொசசிவ்னஸ் எப்ப வந்து வெளிப்படும் அப்படின்னு கேட்டா, தன்னுடைய மகனுக்கு ஒரு மருமகள் வரும்பொழுது, அல்லது தன்னுடைய மகளுக்கு ஒரு மருமகன் வரும்போது, தான் தன்னுடையதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு சொத்துக்கு அவங்க சொந்தம் கொண்டாடும் பொழுது, தனக்கே அது வந்து எல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த போது அது வந்து அவங்களுக்கு சார்பா முடிவுகள் எடுக்கும் போதுதான் நாம எந்த அடிப்படையில வேலை செய்தோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு அம்மாவுக்கும் ஒவ்வொரு அப்பாவுக்கும் புரிய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு விரக்தி வரும். நான் எல்லாம் செஞ்சேன் என் பையனுக்கு, கடைசியில இன்னைக்கு அவன் வந்து இப்படி போயிட்டான், இப்படி என்ன பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலைய நம்ம எல்லாருமே பாக்குறோம். இந்த பற்றை நீக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, ஆரம்பத்தில் இருந்தே நம்முடைய உடைமைகள் அனைத்தையும், நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நாம யாரையெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் மாஸ்டரால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு
அவர்களை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று கருதுவதன் மூலமாக பற்றை நீக்கிவிட்டு நம்மளால இந்த சேவையை செய்ய முடியும். இதனால் பாதையில் இருக்கின்ற மிகப்பெரிய தடைகளை நாம் விலக்கி விடுகிறோம். இந்த 2 விதமான உணர்வும், அதாவது என்ன 2 விஷயம் அப்படின்னு கேட்டா, நாம் யாருக்கு வேலை செய்தாலும், சமூகத்துல என்ன வேலை செய்தாலும், எந்த ஒரு உயிரினத்துக்கு வேலை செய்தாலும், அது மனிதர் தான் கிடையாது. ஒரு விலங்குக்காக இருக்கலாம், எதுக்காக இருந்தாலும், ஒரு தாவரத்துக்காக இருக்கலாம், ஒரு மரம் நட்டு செடி நட்டு தண்ணி ஊத்துறதா இருக்கலாம். அது எந்த வேலை செய்தாலும் பொதுவாக அது கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆன்மாவிற்காக சேவை செய்கிறோம், எனக்காக இல்லை, நமக்காக இல்லை என்று நினைக்கிற இந்த ஒரு விஷயமும். 2வதா சொல்ற, நம்முடைய குழந்தைகளை கடவுளின் குழந்தைகள் என்றும் அவர்கள் நமது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் என்றும் கடமை உணர்ச்சியுடன் அவர்களை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்றும் கருதி நடத்தல் வேண்டும். இந்த 2 விஷயங்களை செய்வதன் மூலமாக நாம் பக்தி தியாகம் என்கின்ற விஷயத்துக்குள்ளார என்ட்ரி ஆகிறோம். இந்த பக்தியும் தியாகமும் நேரடியாக நிறைய பேரு கேட்கிற கேள்வி, பக்தி உணர்வை எப்படி வளர்த்து கொள்வது? மாஸ்டரை பத்தி பஜனை பாடி வளர்த்துக்க முடியுமா? மாஸ்டரை பத்தி பெருமையா பேசி வளர்த்துக்க முடியுமா? டெய்லி மாஸ்டருடைய காலில் விழுந்து கும்பிடுறதன் மூலமாக, மாஸ்டருடைய போட்டோவுக்கு முன்னாடி நின்று கும்பிடுறதன் மூலமா, அவருக்கு மாலை போடுறதன் மூலமாக அந்த போட்டோவுக்கு இப்படிலாம் பக்தி உணர்வை வளர்த்துக்க முடியுமானா முடியாது. ஆனா பக்தி உணர்வை வளர்த்துக்கிறதுக்கு சூட்சுமமான வழின்னு பாபுஜி சொல்ற இந்த 2 விஷயத்தை நாம அப்ளை பண்ணலாம். ஸோ ஒண்ணுக்கும் ஒரு ரீசன் சொல்றாரு. கடமை பாதையில வழிகாட்டணும்னு கேட்டப்ப அது இதயத்தை வெளிப்படைய வைக்கணும் அப்படின்னு சொன்னார். 2வது விஷயம், எல்லாத்தையும் மாஸ்டர் நம்ம கிட்ட கொடுத்த கட்டளை அப்படின்னு நினைச்சு நம்ம அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னா நமக்குள்ளார சேவை மனப்பான்மை வர ஆரம்பிக்குது. அடுத்து 3வதா இன்னைக்கு சொல்ற இந்த 2 டெக்னிக்கும் எல்லாமே கடவுளின் குழந்தைகள். கடவுளின் குழந்தைகள் என்னுடைய பொறுப்புல ஒப்படைக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்முடைய வீட்டு நம்ம பொறுப்புல இருக்கக்கூடிய உறவினர்களை பராமரிக்கும் போது நினைத்துக் கொள்வதும், எந்த ஒரு உயிரினத்துக்கு நாம் செய்யற எந்த வேலையாக இருந்தாலும், அது பரிதாபத்தின் அடிப்படையில் செஞ்சாலும் சரி, காசு வாங்கிக்கிட்டு வேலை செய்தாலும் சரி, அல்லது கட்டாயத்தின் அடிப்படையில வேலை செய்தாலும் சரி, அந்த எல்லா மனோபாவத்தையும் நீக்கிட்டு கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆன்மாவிற்கு நான் வேலை செய்கிறேங்கிற உணர்வோட நான் அதை செய்ய முயலும் பொழுது என்ன ஒண்ணும் கிடையாது, அதே வேலையெல்லாம் செய்ய போறேன். குழம்பிக்கிட்டே செய்யாம, இல்ல இது நான் தான் செய்யணும், வேற யார் செய்ய முடியும், என்னோடது அப்படின்னு செய்யாம, எல்லாரையும் விட நான் நான் தான் உனக்கு அதிகமா செய்யறேன் பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக செய்யாம, இந்த மனோபாவத்தெல்லாம் ஒதுக்கிட்டு அதே விஷயத்தை கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆன்மாவிற்கு நான் செய்கிறேன்ங்கிற மனோபாவத்தோட செஞ்சிட்டோம்னா, இப்ப நானே இருக்கேன், ஸ்கூலுக்கு போய் பாடம் நடத்துறேன். இன்னைக்கு நான் ஸ்கூலுக்குள்ளார என்ட்ராகி கிளாஸுக்கு போகும்பொழுது சிலபஸை முடிக்கணுங்கிற கட்டாயத்துல பாடம் நடத்தாம, அல்லது இன்னொரு பேரலா இருக்கிற இன்னொரு கிளாஸ் டீச்சரை விட நான் நல்லா நடத்தி ரிசல்ட் வாங்க வைக்கணும் அப்படின்னு நினைக்காம, இந்த பையன்களை எல்லாம் மேல கொண்டு நான் சாதனை புரிய போறேன் அப்படின்னு நினைக்காம, இப்படிலாம் நினைச்சுமே நான் பாடம் நடத்தலாம். இல்ல நான் சின்சியரான ஆளு, நான் மிகச்சரியாக என்னுடைய வேலையை செய்தாகணும் அப்படின்னு நினைக்காம, என் முன்னாடி இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் கடவுளினுடைய சிருஷ்டிகள், இவர்களுக்கு நான் செய்யறது கடவுளுக்கு செய்யற சேவை, எல்லாம் மாஸ்டரால என்னெல்லாம் அனுப்பப்பட்ட குழந்தைகள், இவர்கள் அனைவருக்கும் செய்யறது மாஸ்டருக்கு நான் ஒத்துக்கொண்ட கடமைன்னு நினைச்சு நான் செய்யறதுல என்ன கஷ்டம், அதே பாடம் தான் நடத்த போறேன், அதே மாதிரிதான் பேப்பர் திருத்த போறேன், எல்லாமே செய்ய போறேன். ஆனா மனநிலையை மட்டும் மாட்டேன். ஆனா இந்த மனநிலையை நான் பயிற்சி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன வளருதுங்கிறாரு, பக்தி வளருது. அப்புறம் எப்படி தியாகம் வளர்கிறது? தியாகம்னா என்ன? தியாகங்கிறது ஒண்ணும் கிடையாது. எனக்கு நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒண்ணு எப்ப வேணாலும் விட்டு கொடுக்கறது தானே தியாகம்.
எனக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையும் வைத்துக் கொள்ளாமல் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது தான் தியாகம். என்னுடைய என்னுடைய பணத்தை தியாகம் பண்ணலாம், என்னுடைய உடைமைகளை தியாகம் பண்ணலாம். தியாகம் பண்றவனுக்கு என்ன இல்லை அப்படின்னா, அந்த விஷயத்து மேல பற்று இல்லாம இருந்தாதான் அவன் தியாகம் பண்ண முடியும். நாட்டுக்காக தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் ஒருத்தர் எழுதி வைக்கிறார் அப்படின்னா அவருக்கு நாட்டு மேல பற்று இருக்கு, தன்னுடைய சொத்து மேல பற்று கம்மியா இருக்கு. இப்ப இதேதான் இங்கேயும் நடக்குது. நீங்க இதெல்லாம் கடவுளால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டத விஷயங்கள் அப்படின்னு, அல்லது மாஸ்டர் என்கிட்ட கொடுத்தது, அது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கும் பொழுது அவற்றின் மீது எனக்கு பற்று குறையிறதுனால எப்பொழுது வேண்டுமானாலும் அவற்றை விட்டு கொடுக்கிற தன்மை எனக்கு வருது. எதுக்காக விட்டு கொடுப்பேன்? ஆன்மீக முன்னேற்றத்திற்காக இவற்றை நான் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக. அப்ப அது தியாகமா மாறுது. இப்ப பக்தி எங்கேருந்து வந்துச்சு? எல்லா விஷயமுமே அவருக்காக செய்யறேன், அவர் கொடுத்தது செய்யறேன், அவருக்காக செய்யறேன்னு அவரை முதன்மைப்படுத்துறதுனால பக்தி வருது. பக்திங்கிறது பிரியாரிட்டி, அவ்வளவுதான். மரியாதைக்கும் பக்திக்கும் என்ன வித்தியாசம்னா, மரியாதை எல்லாருக்கும் கொடுக்கறது, பக்திங்கிறது அதுல ஒருத்தருக்கு அதிக மரியாதை கொடுக்கறது. அந்த ஒருத்தருக்கு தான் முக்கியத்துவம், அந்த ஒருத்தருக்கு தான் முதல் மரியாதை. அங்கதான் பக்தி ஆரம்பமாகுது. அதனால சும்மா வார்த்தைகளை கோர்த்து பாபுஜி அழகாகலாம் எழுதல. இந்த இந்த வேலையை செய்தால் இது எப்படி இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்க எந்த விதமான உளவியல் நிபுணர்கள் அவர்கள் சொல்ற தத்துவங்களோட இதை கொண்டு போய் ஒப்பிட்டாலும் இப்படிப்பட்ட ஒரு மென்டல் பிராக்டிஸ் இந்த மாதிரி ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதா பேஸ். அப்ப நடத்தை மாற்றங்களுக்கு அடிப்படையான உளவியல் பயிற்சிகள் அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு பேரை மாத்திடலாம். பாபுஜி சொல்ற இந்த டெக்னிக்கெல்லாம் எடுத்து தனித்தனியா இப்படி இது இதையே ஒரு ஒரு வெஸ்டர்னர் புக்கா எழுதுறாரு அப்படின்னா என்ன எழுதுவாருன்னா, இதுதான் இது ப்ராப்ளம், இது சொல்யூஷன், இது பிராக்டிஸ், இது எக்ஸ்பெக்டட் அவுட்கம் அப்படின்னு போட்டு எழுதினார்னா இது ஒரு தீசிஸ், இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு சைக்கலாஜிக்கல் புக்காக இதை நம்ம நினைக்க முடியும். அந்த மாதிரிதான் பாபுஜி இதை எழுதிக்கார். ஆனா அவர் எழுதின விதத்திலையும் இந்த புத்தகம் வெளிப்பட்டிருக்க விதத்திலையும் இது ஒரு மிக எளிமையான ஒரு ஆன்மீக புத்தகமாக பார்க்கப்பட்டாலும் இது ஒரு ஆன்மீகம் மட்டும் கிடையாது. தத்துவம், உளவியல், அறிவியல் மற்றும் நடத்தை மாற்றங்களுக்கான வழிகாட்டி அப்படின்னு இந்த புத்தகத்தை எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இந்த மாதிரி இந்த 2 பயிற்சிகளை செய்வதன் மூலமாக நம்மிடம் பக்தியும் தியாகமும் வளருது. இதுல பக்தியினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்ற, பக்திங்கிற உணர்வு நமக்குள்ளார வளரும் பொழுது கடவுளினுடைய அந்த கிரேஸ், அந்த கிரேஸ்ங்கிற அந்த கரண்ட் நமக்குள்ளார பாயிரத்துக்கு வழியை உருவாக்குறதே பக்தி தான். ஒரு டிவைன் கிரேஸ் உள்ளுக்குள்ளார என்டர் ஆகணும் அப்படின்னாலே அதுக்கு வழி அமைத்து கொடுப்பதே வேற எந்த பயிற்சியும் கிடையாது, பக்தி உணர்வு தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரபன்ன பிரபு அப்படிங்கிற ஸ்டேட்டை தாண்டும் பொழுது மற்ற எல்லா உணர்வுகளையும் ஒதுக்கி உங்க பக்தியை மட்டும் மூடி கொண்டாந்துருக்கிறார். அப்படியே ஒன்னொன்னா தான் சொல்லிட்டே வரேன். முன்னாடியிலே இருந்து வரும் பொழுது ஏன் அந்த ஸ்டேட்டுக்கு அப்புறம் வெறும் பக்தி மட்டும் இருக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் அங்க வேற ஒண்ணும் வேலை செய்யறது டிவைன் கிரேஸ் மட்டும்தான் அதனுடைய ஒரு வேலையை மட்டும்தான் பார்க்குது. அதுக்கு முன்னாடி மாதிரி எனர்ஜி அல்லது பவர்ஸ் இதுக்கெல்லாம் வேலை கிடையாது. மேல போக போக அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த அருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு காரணமாக அமைகிறது பக்திங்கிற ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமா கடவுளுங்கிற விஷயத்த கீழே இறக்கணும், அந்த கடவுளுடைய அருளை கீழே இறக்கணும், கொண்டு வரணும் அப்படின்னா என்ன தேவைன்னா பக்திங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் தேவை. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப நரசிம்ம அவதாரம்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நரசிம்ம அவதாரம் யாரு வேணாலும் எப்படி வேணாலும் அதுவா தானா விரும்பி கீழே வரலாம் இல்லையா? பட் அப்படி ஒரு எனர்ஜி கீழே இறங்கணும்னா பக்தி உள்ள பிரகலாதன்னு ஒரு ஆள் இருக்கு தேவைப்படுறான். அவன் என்ன பண்ண வேண்டியிருக்கு, தன்னுடைய பக்தி உணர்வுனால அதை கரைச்சி கீழே இருக்க வேண்டியது.
இன்னொரு விதத்துல பார்த்தா பிரகலாதனை வெறும் பக்தியினுடைய உருவகமாக எடுத்துக்கிட்டோம்னா, பக்திங்கிற அந்த உருவகம் என்ன பண்ணுது, கடவுள்கிட்ட இருக்கிற அருள்ங்கிற ஒரு விஷயத்தை கீழே பாய வைக்கும். பகீரதன் வந்து கங்கையை கீழே எடுக்கிறதுக்காக தவம் பண்ணான். ஏன் கங்கை தானா விரும்பி வரக்கூடாதா? பகீரதன் தவம் பண்ணி தான் கொண்டு வரணும்னா, பகீரதன் பக்தியினோட உருவம்னு வச்சுட்டோம். அப்ப அந்த பக்தியினுடைய உருவம் என்ன பண்ணுது, நேரடியாக கடவுளுடைய அருளோட்டம் இங்கே பாயறதுக்கான வழிகளை தான் ஏற்படுத்துகிறது. எங்க பாத்தீங்கன்னாலும் சரி, கடவுளுடைய அவதாரங்கள்னு எங்க நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னாலும், அவங்க கீழே இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை கீழே அனுப்பி அந்த பக்தன் வந்து அவன் வந்து நேரடியாகவோ அல்லது அவன் துன்பப்பட்டு கெஞ்சியோ கேட்கும் பொழுது என்ன அந்த அவதாரம் வந்து தன்னுடைய விளைவுகளை கொடுக்க ஆரம்பிக்கிற மாதிரிதான் இது வரைக்கும் நடந்துட்டு வருது. ராமருக்கு வந்து ஒரு ஹனுமன் தேவைப்படுறாரு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த அருள்ங்கிற விஷயம் இயங்குவதற்கு, அருளை இயக்குவதற்கு அடிப்படையாக இருப்பது பக்தி. அதுதான் பாபுஜி இங்க சொல்லிட்டாரு. இதுவும் ரகசியம் தான். கடவுளின் அருளோட்டம் நம் இதயத்தில் பாய்வதற்கான வழியை உருவாக்குவது பக்தி. அது என்ன பண்ணுது, அந்த கிரேஸ் உள்ளார டெசென்ட் ஆகி போக விடாம எதெல்லாம் அங்க தடையா இருக்கோ அத்தனையையும், கழிவுப் பொருள்கள் அத்தனையையும், அசுத்தங்கள் அத்தனையையும் விலக்கி நாம் பாதையில் முன்னேற வழிவகுக்கிறது. அது என்ன கழிவு பொருள், அது என்ன அசுத்தம், உள்ளுக்குள்ளார என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நம்முடைய மனதில் எதெல்லாம் கலக்கங்களை உருவாக்குகிறதோ, கவலைகளை உருவாக்குகிறதோ, அவை எல்லாமே நம்ம பாதையில இருக்கக்கூடிய அசுத்தங்கள் தான். ஒண்ணும் கிடையாது. கடவுள் எண்ணத்துல, பக்தி உணர்வுல ஒரு வேலை செய்ய போறோம். இப்ப மனதுல வந்து ஒரு முரணான எண்ணம் ஏற்படும். ஒரே குழப்பம் இல்லாம இங்கேயே உட்கார்ந்து இருந்தா நம்ம வீட்டு வேலையை யார் பாக்குறது அப்படின்னு ஒரு முரணான எண்ணம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கலாம். இந்த முரணான எண்ணம் தான் அசுத்தம். பக்தி உணர்வு அதிகப்படும் பொழுது இந்த மாதிரி வராது. அப்ப இந்த எண்ணம் பேலன்ஸுக்காக தான் வருதா அப்படின்னா, பேலன்ஸுக்காக வரலாம். அதாவது வந்து ஆசிரம பணியிலேயே நான் உட்காந்துட்டேன், வீட்டு வேலையை யார் பாக்குறது அப்படின்ற ஒரு முரணான எண்ணம் வரலாம். அந்த மாதிரி வர்றதுக்கு பதிலாக இந்த பணியை செய்வது போலவே மாஸ்டரிடம் ஒப்படைத்த அந்த பணியையும் நான் செய்ய வேண்டும், அதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை செய்து முடிப்பேன்னு நினைக்கிறதுக்கு பதிலா இதுலயே உட்கார்ந்துட்டா அதை யார் பாக்குறது, நம்ம வந்து ரொம்ப வந்து அதை தவறா அதை வந்து விட்டுடுறோம் அப்படின்னு குற்ற உணர்ச்சி கொள்வது முரணான எண்ணம். இந்த பணியை போலவே மாஸ்டர் அந்த பணியை என்கிட்ட ஒப்படைத்திருக்காரு, இதை முடிச்சுட்டு நான் அதையும் போய் பார்த்தாகணும், மாஸ்டருக்கு அந்த பணியையும் நான் செய்தாகணும் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது பாசிட்டிவ். ஒரு பக்தி உணர்வு உள்ளவன் அப்படி எடுத்துக்கணும். ஆனால் ஒரு சாதாரண மனிதர் இப்படி எடுத்துக்கும் பொழுது அந்த கிரேஸ் இறங்குது. இப்ப இது மாதிரி ரொம்ப நம்மளே செய்வோம், மாஸ்டருக்காக சர்வ் பண்ணும் பொழுது பார்த்துருக்கலாம் மண்டாலாம், அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து நமக்குள்ளார நல்லா இருக்கும். அதே வந்து நம்ம அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கிறப்பே நம்ம அதை விட்டுட்டு வேற விஷயங்களை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ கட் ஆயிடும். இது ஏன் இங்க அதான் இங்க சொல்றாரு. இப்ப பக்தி உணர்வு எப்ப நமக்குள்ளார வருதோ அது என்ன பண்ணுது, இந்த முரணான எண்ணங்களை அதுவாகவே அகற்றி விட்டு அந்த டிவைன் கிரேஸ் வந்து தங்கு தடை இல்லாம உள்ள பாயறதுக்கு தேவையானதை செய்யுது. இந்த முரணான எண்ணங்களுக்கு பேரு அதுதான் நம்ம விஷேபம் அப்படின்னு சொல்றோம். இந்த விஷேபங்களை அகற்றுகின்ற வேலையை பக்தி உணர்வு செய்கின்றது. நாம் தியானம் செய்வதனால் மனதில் தற்காலிக அமைதியை உருவாக்குகிறோம். இதை வந்து நம்ம நாளைக்கு படிப்போம். இப்ப இன்னைக்கு படிச்ச விஷயத்துல முக்கியமான கான்செப்ட் அப்படிங்கிறத திரும்பி சொல்லிடலாம். 2 விஷயம் பாபுஜி சொல்றாரு. ஒண்ணு வந்து நாம் அன்றாட வாழ்க்கையில யாருக்கு என்ன செய்தாலும் அவர்களை செய்யும் பொழுது ஒரு மனோபாவம் வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஆன்மாவிற்காக நாம் சேவை செய்கிறோம், நமக்காக அல்ல. இந்த ஒரு மனோபாவம். இப்ப இன்னைக்கு நம்முடைய பயிற்சி எப்படி இருக்கும்? 3வது பயிற்சி தெய்வீக கடமை. அந்த 2 விஷயத்தோட இதை கோத்துதான் செய்யணும். முதல்ல வந்து நம்ம நேற்றுக்கு நைட்டு பண்ண பிரேயர், கடமை பாதையில் எனக்கு வழிகாட்டுங்க. 2வது இன்னைக்கு காலையில இருந்து நம்ம கிட்ட கொடுக்கப்படுற எல்லாம் மாஸ்டரால் நமக்கு அளிக்கப்பட்ட தெய்வீக கடமைகள் அப்படின்னு எடுத்துக்க போறோம்.
மூணாவது, இந்த தெய்வீக கடமையை ஆற்றும் பொழுது யாருக்கு ஆற்றுகிறோம் அப்படின்னா, மாஸ்டரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆன்மாவிற்கு செய்கிறோம். இந்த மூணையும் கனெக்ட் பண்றோம். அதே விஷயத்தை தான் செய்ய போறோம். அதே பணியை தான் செய்யறோம். நேற்றையிலிருந்து நம்முடைய பயிற்சி எப்படி கனெக்ட் ஆகுது, இப்படி கனெக்ட் ஆகுது. அடுத்தது அந்த மாதிரி செய்யும் பொழுது 4வது அவர் சொல்றது, இவர்கள் எல்லாம் அவரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு பராமரிப்பதற்காக என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது அவங்களுக்கு நான் செய்யல, அவருக்கு தான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துக்கு வர பார்க்கணும். இந்த இந்த 2 விஷயங்களும் இன்னைக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். அதாவது நம்முடைய குழந்தைகளுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ செய்யும் பொழுது இந்த 2வது சஜஷன். ஒட்டுமொத்தமாக இன்று எந்த உயிரினத்துக்கு என்ன வேலை செய்தாலும் அது கடவுளின் சிருஷ்டிக்கு செய்கிற வேலை. கடவுளுடைய படைப்பிற்கு நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த 2 மனோபாவத்தையும் இன்னைக்கு நம்முடைய பயிற்சியில ஆட் பண்ணிக்கணும். இது இன்னைய மனநிலையை எப்படி கொண்டு போகுதுன்னு சாயங்காலம் பேசப்படும். நாமே தான் வழிமுறை, நாமே தான் பயிற்சிக்களம், நாமே தான் பயிற்சிக்குரிய பொருள் எல்லாமாகவும் இருக்கிறோம். சோதனைக்குரிய பொருளாக நம்மையே எடுத்துக்கொண்டு சோதனை செய்யறதுக்கு தான் இந்த விஷயத்த படிக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டு இன்னைக்கு இந்த விஷயங்களை நம்ம நடைமுறையில பயிற்சி செய்வோம். மாஸ்டருடைய ஒரு அருள் நமக்கு உதவி செய்யட்டுங்கிற பிரார்த்தனையோட காலை நேர தியானத்திற்கு ஸ்டார்ட் மெடிடேஷன்.